இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரில் பனையேறும் தொழிலாளி மணிகண்டனை கள் இறக்கியதாக கூறி அவரது 2 கால்களிலும் எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்டார். வீட்டில் சும்மா இருந்த மணிகண்டனை வேண்டுமென்றே பனைமரம் இருக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்று எஸ்ஐ இசக்கி ராஜா சுட்டதாக பெற்றோர் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் எஸ்ஐக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. அரசியல் களத்திலும் இந்த சம்பவம் கடுமையாக எதிரொலித்தது. எஸ்ஐ இசக்கி ராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஆலங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது: என் மகன் மீது எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்ட வழக்கை தமிழக போலீசார் விசாரணை செய்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. எனவே தென்காசி மாவட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும். மேலும் அரசு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று ஹைகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசுக்கு உத்தரவிட்டார். வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை தென்காசி மாவட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்ய தடை விதிக்கப்படுகிறது. மணிகண்டனை போலீசார் கைது செய்யக்கூடாது. இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் எஸ்ஐ இசக்கி ராஜா ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார்.